ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காக்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். என்கிட்ட 2 காக்டெயில் இருக்குது. அதில் பாருங்கள், ஒன்றுத்துக்கு நான் பேண்டை மாட்டி விட்டேன். அது கழட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. என்னென்னா, நம்ம வீட்டில் என்ன வளர்த்தாலும் சரி, அது நாயாக இருக்கட்டும், பூனை, பறவை எதுவாக இருந்தாலும் நம்ம டெய்லி பேசிகிட்டே இருக்கிறப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் நான் இவ்வளோ நாளாக இவங்களை எடுத்துன்னு போயிட்டு வேறு ரூமில் வச்சுட்டேன். இப்போ ஹாலுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ நான் என்ன சொன்னாலும் எவ்வளோ சூப்பராக கேட்குது பாருங்க. இப்போ எங்கே உட்காந்துருக்கு. இப்போ நான் கூப்பிட போகிறேன். எவ்வளோ அழகாக இறங்கி வரப்போகுது பாருங்க. பிக்காச்சு, வரியா? வெளியே வரியா? வா, வெளியே வா. வா பிக்காச்சு, வா வெளியே வா. பிக்காச்சு, வா, இறங்கி வா. வா. இப்போ இறங்கி வந்து நீ மேலே ஃபேனில் போய் உட்காந்துக்கணும், அதானே? வா வா, வெளியே வா. வா. பிக்காச்சுக்கு கொஞ்சம் கால் நடக்க முடியாது. அது நாங்கள் வாங்குறப்ப வந்து அது அப்படி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமாக நடக்க முடியல. ஆனால் பறக்கிறது பார்த்தீங்கன்னா செமையாக பறப்பாங்க. வா பிக்காச்சு, வா வா வா. நான் கேமரா வச்சா நகர மாட்டேங்குதுங்க. கேமரா எடுத்துட்டோடனே வேக வேகமாக வருது. இப்போ அழகாக பறந்து அப்படியே ஃபேன் மேலே தாங்க உட்காரோம், வேறு எங்கேயும் போகாது. இப்போ இதுக்கு என்னென்னா, இதை பறந்து அப்படியே மேலே போய் உட்காந்துக்க பாருங்கள். போதும், வா கிளம்பு. ரெடி, ஸ்டார்ட். பிக்காச்சு, இந்த கைக்கு வா, இந்த கைக்கு வா. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு எல்லாருக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. இங்கே பாருங்கள், ஒருத்தர் மேலே போயிட்டு உக்காந்தது இறங்கவே இல்லை. மேலே பிக்காச்சு இறங்கு. பிக்காச்சு இங்கே பாரு, வா கீழே இறங்கி வா. பாருங்கள், மேலே உக்காந்துட்டு அது வரவே மாட்டேங்குது. ஹலோ, இது வந்து பிக்காச்சியோட பொண்ணு. மேலே பாருங்கள், பிக்காச்சு அப்படியே ஃபேனில் உட்காந்துட்ருக்கு. பிக்காச்சு இங்கே பாரு, பிக்காச்சு இங்கே பாரு. பார்க்க மாட்டேங்குதுங்க. என்னென்னா, இதோட அப்பா இல்லை. ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தா அது இறந்துடுச்சு. நாங்கள் அதனால தான் இப்போ வந்து நான் தனியாக ரூமில் வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுட்டெல்லாம் சரியாக கொடுக்காம நான் மறந்துட்டேங்க. அதனால் ப்ரௌன் கலரில் ஒரு காக்டெயில் இல்லை. இது வந்து பிக்காச்சும் அந்த ப்ரௌன் கலரு அதோட பொண்ணு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. 2 பேருக்கும் செமையாக சண்டையும் வரும். ஆனால் இது குட்டிலேருந்து நம்ம தூக்கி வச்சுருக்கனால நல்லா தூக்கி விளையாடலாம். அதுக்கு கொஞ்சம் கால் சரியில்லை. நாங்கள் வாங்குறப்பவே சரி கிடையாது. அதனால் அது கொஞ்சம் நடக்க தான் முடியாது. ஆனால் பறக்கிறது சூப்பராக பறக்குங்க. ரொம்ப கோவமாக வரும். ஆனால் நல்லா விளையாடும் அதுவும். இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்கு. கடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுது, ஆனால் கடிக்க மாட்டாங்க. ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு. உனக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம் சொல்லு. நான் பிக்காச்சி வீடியோலாம் நிறைய போடலாமா சொல்லுங்கள், நான் போடுறேன். எனக்கு என்ன மாதிரி வீடியோ போடணுன்னு தெரியல, அதனால் நான் போடுறதில்ல. இது பாருங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். அப்படியே மேலே ஏறுது. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து நிறைய வந்து பிக்காச்சியோட வீடியோ போடலாம். இன்னும் அதோட பொண்ணுக்கு நான் பேரே வைக்கலைங்க. பிக்காச்சி வந்து நாங்கள் அது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினோம். அப்போ வச்ச பேர் தான். அதுக்கப்புறமா ஒரு இது ஃபீமேலு, மேல் ஒன்று வாங்கினோம். அதுக்கும் நாங்கள் பேர் வைக்கவே இல்லை. அப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குட்டி வந்தது. இதுக்கும் நாங்கள் பேர் வைக்கலை. பிக்காச்சுன்னு தான் கூப்பிடுவோம். அது நல்லா கூப்பிட்டா அது அப்படியே சவுண்டு சூப்பராக கொடுக்கும், ரிப்ளை பண்ணும். ஆனால் இதுக்கு இன்னும் நாங்கள் பேரே வைக்கலை. இனிமேல் தான் வைக்கணும். தேங்க்யூ. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நீங்கள் பண்ண நான் சொல்ல எல்லாத்துக்குமே பண்ண